ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குமரி அரசு ஃபேமிலி. இன்னைக்கு பொங்கல் அன்னைக்கு 2வது நாள், அதாவது மாட்டு பொங்கல் அப்படிம்போம்ல, அந்த பொங்கல் தான். இன்னைக்கு காலையில் நம்மளோட வேலைகள் என்னென்ன நடக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். இதில் காலையில் நெய் கிழங்க வச்சுட்டேன். அதாவது அந்த பூவக்கிழங்கும், மறுபடியும் இதில் ஒரு துண்டு சீனி கிழங்கு இருக்குது, அதையும் அவிச்சு வச்சுட்டேன். மறுபடியும் இதில் கொஞ்சம் கம்பு கிழங்கு இருந்து அதையும் அவிச்சு வச்சுருக்கேன். இன்னும் கொஞ்சம் தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன், அதை திருவி கொஞ்சம் தாளிச்சம் பண்ணி ஊற்றி அப்படியே பசங்களுக்கு கொடுத்துடணும். மறுபடியும் நேச்சுரலாக சாம்பார் இந்த இருக்குது, சூப்பராக நல்லா சுட வச்சு வச்சாச்சு. மறுபடியும் கொஞ்சம் பழைய சாதம் இருக்குது, அந்த சட்டியில் தான் இருக்குது. மறுபடியும் இன்றைக்கி போர்க்கறி எடுத்துகிட்டு வந்தாங்க. இதில் இறைச்சி இருக்குது. என்ன இறைச்சா நம்ம கிரேவி வைக்கணும், அடுத்து ரசம் வைக்கணும், சாதத்துக்கு வைக்கணும். சாதத்துக்கு வெளியில் அடுப்பில் வச்சுருக்கேன். இதில் அரிசி எடுத்து வச்சுருக்கேன் இன்னும் சாதத்துக்கு போடுறதுக்காக. இதில் பாயசம் இருக்குது. பாயசம் நல்லா தான் இருக்குது, கெட்டு போகலை, அப்படியே இருக்குது. அதனால் பாயசம் இருக்குது. இந்த பக்கம் சாதத்துக்கு சாதத்துக்கு அதில் அடுப்பில் வச்சாச்சு. என்ன சாதம் கொஞ்சம் தண்ணி நல்லா காஞ்சிடட்டும். காய்ஞ்ச பிறகு நம்ம அரிசிலாம் போட்டுக்கலாம். ஏன்னா இப்போ காலையில் சாப்பிட்றதுக்கு இதை தான் அவங்க சாப்பிடுவாங்க. மறுபடியும் நம்ம பிறகு பார்க்கலாம். சாப்பாடெலாம் செஞ்சுட்டு அப்புறம் சாப்பாடு கொடுக்கலாம். சாதம் வெளியில் வச்சுருந்தேன்ல, சாதத்தை வடிச்சிட்டேன். இதாக இருக்குது, சாதம் வடிச்சாச்சு. என்ன தூக்கி இல்லைன்னா வெளியில் இருந்தே சாப்பிடலாம். அதான் இதில் வெளியில் தூத்துக்கிட்டு தான் இருக்கா. அடுத்து கொல்லாங்கட்டை 2-3 பானைக்குள்ளே இருந்தது, அந்த இடக்கு வரங்க அதில் புரியுதா. அதான் என்ன அந்த கொல்லாங்கட்டையை கொஞ்சம் இடிச்சிருவோம் அப்படின்ட்டு இந்த கொஞ்சம் வறுத்து கொஞ்சம் உடைக்கலாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காவ. பார்க்கலாம். மறுபடியும் சாலம் இப்போ 2-3 எடுத்து இதில் உடச்சிக்கிட்டு இருக்கேன். நினைக்கிறேன் நான் பாத்திரம் 2-3 இருக்குது. என்ன மாதிரி அவ்வளோத்தையும் கழுவணும். மறுபடியும் இங்கே சமையல் வேலை என்னெல்லாம் முடிஞ்சிருக்குன்னு பார்க்கலாம். இந்த பக்கம் போர்க்கறி ரெடி ஆயிடுச்சு, அதை வச்சாச்சு. மறுபடியும் இந்த சைடில் ரசம் வச்சுட்டேன், அதான் ரெடி ஆகிடுச்சு. இந்த பக்கம் இட்லிக்கு ஊற வச்சுருக்கேன். அதாவது இட்லி தோசை எல்லாம் திட்டுலாம். அதனால் அரிசியும் கீழே உளுந்தும் இருக்குது, 2 ஊற வச்சு வச்சுருக்கு. ஆல்ரெடி பழைய சாதம் இருக்குனால அது தான் இருக்குது. மறுபடியும் இப்போ கொஞ்சம் பிள்ளைங்க ஃப்ரூட் சாலட் கேட்டாங்க. அப்போ சரி செய்யலாம் அப்படின்னு நினச்சா, அதுக்கு கஸ்டர்டு பவுடர் செய்யுங்க மம்மின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லியிருக்கேன். பார்க்கலாம், என்ன அதையும் நம்ம செய்வோம். இந்த பக்கம் பால் ஒரு 4-5 பாக்கெட்டு பால் அப்படியே இருந்து போச்சு. அப்போ ஒரு பாக்கெட் பால் 3/4 லிட்டர் நாங்கள் வாங்குவோம். அது பசங்க குடிக்காமையே வச்சுட்டாங்க. அதனால் சரியான இதை இப்போ காய்ப்போம் அப்படின்ட்டு காய்ச்சிக்கிட்டு இருக்கேன். காய்ச்சி கொஞ்சம் நல்லா வத்தட்டும். அப்புறம் வேணால் இவங்களுக்கு பால்கா வாங்கினாங்க கிண்டிடலாம் அப்படின்ட்டு பார்ப்போம். ஏதாவது ஒன்று செய்யலாம் பாலில் அப்படின்ட்டு அது வச்சாச்சு. மறுபடியும் இதில் முட்டை இருக்குது. ஏன்னா முட்டை வேக போடணும். முட்டை எடுத்து வேக வச்சா ரசம் வச்சு இறச்சி வச்சு சாப்பிட்டு விடாங்க. இதில் பாயசம் தான் இருக்காங்க, சாப்பிடுவாங்கன்னு பார்த்தேன். பசங்க சாப்பிடவே இல்லை, தூக்கி என்ன வெளியில் வைக்க வேண்டியதான். அவ்வளோதான், இப்படி தான் இருக்குது. ஏன்னா இதெல்லாம் ஒதுக்கி எடுத்து வைக்கலை. என்ன தான் ஒவ்வொன்றையாக செய்யணும். மறுபடியும் என்ன கஸ்டர்ட் பவுடர் எப்படி செய்யலாம் அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ நான் மிக்சியில் தான் அந்த பவுடர் செய்ய பார்ப்பேன். அதாவது கஸ்டர்ட் பவுடர். இது 1/4 கப்பு பார்த்துக்கிடுங்க, 1/4 அளவு. அதில் 2 கப்பு சுகர் போட்டுவிடுறேன். அப்போ ஒரு 1/2 கப்பு சுகர் சேர்த்துக்கிறேன். இதை முதல் பொடிசாக திரித்து எடுத்துடலாம். இப்போ சுகர் நல்லா திரிச்சாச்சு, பட்டு போல். எனவே மறுபடியும் நம்ம என்னதெல்லாம் போடணும்னு பார்க்கலாம். இப்போ இதில் மில்க் பவுடர் 1/4 கப் எடுத்துருக்கேன், அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு 1/4 கப்பு போல் கார்ன் மாவு, அதையும் நம்ம சேர்த்துடலாம். இது இப்போ கார்ன் மாவும் போட்டிருக்கேன், பால் பவுடரும் போட்டிருக்கோமா. அடுத்து என்ன வெண்ணிலா எசன்ஸ் கொஞ்சம் ஊற்றிடலாம். என்கிட்ட வெண்ணிலா எசன்ஸ் இல்லை, அதனால் நான் ரோஸ் வாட்டர் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன். கொஞ்சம் ஊற்றினா போதும், ஒரு வாசத்துக்கு தானே. ஊற்றியாச்சு. என்ன இதை நம்ம நல்லா திரித்து எடுத்துடலாம். பவுடர் திரிச்சாச்சு. இந்த பவுடர் தான், அதாவது கஸ்டர்ட் பவுடர். இது நம்ம புட்டிங் செய்யலாம், மறுபடி ஃப்ரூட் சாலட் செய்யலாம், அதுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். அதுக்காக தான்
சரி, திரித்து வச்சாச்சு. இனிமேல் நம்ம இதை எடுத்து ஒரு டப்பாவில் நம்ம அடைச்சி வச்சுக்கலாம். நம்மளுக்கு தேவையுள்ள நேரம் நம்ம வச்சுக்கலாம். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதாவது வீட்டில் இருக்கிற கார்ன் மாவு, சுகர், மறுபடியும் மில்க் பவுடர், மறுபடியும் கொஞ்சம் வெண்ணிலா எசன்ஸ் இதெல்லாம் ஊற்றினாலே போதும், சூப்பராக ரெடி ஆயிரும். நம்ம இதை ஒரு டப்பாவில் எடுத்து வச்சுட்டு அடுத்து நம்ம வேலையை பார்க்கலாம். இப்போ கொஞ்சம் இறாலும் வாங்கிட்டு வந்தாங்க. அந்த அளவு சரி என்ன, அதை நம்ம கழுவிடுவோன்னு கழுவி நல்லா எடுத்துகிட்டு இதில் வந்து தலை இருக்குது. இதில் கொஞ்சம் கிரேவி வைக்கிறதுக்காக வச்சுருக்கேன். இதை கொஞ்சம் பொரிக்கிறதுக்கு வச்சுருக்கேன். பசங்களுக்கு பொரித்து வச்சு கொடுத்துடலாம் அப்படின்னு. இன்றைக்கி சிக்கன் எடுக்கலை அப்படிங்கிறதுனால இன்றைக்கி இறால் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. பால் வந்து கொதிச்சுக்கிட்டு இருக்கு. நல்லா மேலே வர பால் இருந்து இப்போ கொஞ்சம் கொதித்து கொஞ்சம் வற்றி வந்திருக்கு. அடுத்து இதுக்கு நான் மசாலா தடவி வச்சிடுறேன். மாதிரி இதுக்கு வந்து கிரேவி வைக்கிறதுக்கு அதையும் ரெடி பண்ணிடலாம். ரசமும் கூட்டம் வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னால அதை ரெடி ஆகிட்டு அதை இறக்கி நம்ம வச்சிடலாம். வச்சுட்டு இந்த வேலையை நம்ம பார்த்துடலாம். இதற்கு வந்து இறால் வந்து கிரேவிக்கு வந்து ரெடி ஆக்கிக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் நல்லா 2-3 ஒரு உருளைக்கிழங்கும் போட்டேன். கொஞ்சம் 2-3 துண்டு கிடக்குமா, பசங்க எடுத்து வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதை நல்லா எடுத்து வச்சேன். மறுபடியும் கொஞ்சம் பொரிக்க சொன்னாங்க, அதனால தான் அந்த பக்கம் உருளைக்கிழங்கு இதுன்னு இருக்கேன். இல்லை அப்படின்னா இறால் அவ்வளோத்தையும் போட்டு கிரேவி வச்சிடலாம். இதில் வந்து ஒரு 54-55 இறால் தான் இருந்துச்சு. அந்தளவு சரி. அப்போ நம்ம என்ன கொஞ்சம் பொரிச்சிருவோம், அவங்களும் சாப்பிட்டுக்கிடுவாங்க. பசங்களுக்கு ஸ்கூல் லீவ் டைமில் தான் நம்ம எப்படி இறால் எல்லாமே வாங்கி அவங்க அப்பா தருவாங்க, அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு கணக்கு பண்ணி. அதனால் இந்த இறாலையும் நம்ம பொரிச்சிடலாம். பொரித்து எடுக்கணும். இந்த தலை என்ன இருக்குது. மறுபடியும் என்னென்னு வாங்கிட்டு வந்திருக்காங்க, என்னது அப்படின்ட்டு நம்ம பார்த்துடலாம். இதில் வந்து பருகு இருக்குல்ல, மீனில் உள்ள பருகு, அதாவது மீன் முட்டை, அந்த இது வந்து இதில் இருக்குது. ஏன்னா இதை வந்து கழுவணும். இந்த பாருங்க, இதுதான் திட்டம். இந்த இதெல்லாம் அறுத்து எடுத்துகிட்டு மறுபடியும் நான் அந்த முட்டையும் ஒரு வறுவல் கிண்டிடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். நம்ம பார்க்கலாம். இந்த பக்கம் தேங்காய் கிண்டுனேன், அது வந்து கொஞ்சம் கரிஞ்சு போச்சு. என்ன வந்தால் இருக்குது. நம்ம தேங்காய் வரைச்சி நம்ம இதுக்கு ஊற்றி உப்பெல்லாம் போட்டு நம்ம வச்சிடலாம். அவ்வளோதான். அதனால் இந்த முட்டை வறுவலுக்கு வந்து எப்படி செய்யணும் அப்படின்ட்டு நம்ம பார்த்துடலாம். இப்போ இதில் வந்து கூட்டு வந்து வச்சாச்சு, அதாவது இறால் கிரேவி வந்து வச்சாச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டேன். இந்த சைடில் வந்து சட்டி வச்சுருக்கேன். இனிமேல் நம்ம கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நான் வந்து பருவை வந்து அந்த கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இல்லை வெங்காயமும் பச்சை மிளகாய் கருவேப்பிலை 3 வச்சுருக்கேன். நான் எண்ணெய் ஊற்றி நம்ம எல்லாமே போட்டு நம்ம பொரியல் வைப்போம்ல, அதே மாதிரி தான். வறுவல் பொரியல் எல்லாமே ஒன்று தான், அதே மாதிரி வைக்கணும். இப்போ இதில் வந்து கடுகு போட்டாச்சு. அடுத்து வந்து வெங்காயம், பச்சை மிளகாய் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி பண்ணிவிடுங்க. மறுபடி கருவேப்பிலை இன்னும் போட்டாச்சு. போட்டு இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். வதங்கின பிறகு கொஞ்சம் அந்த வெங்காயம் வந்து லைட்டாக வதங்கின பிறகு நம்ம இந்த முட்டை இருக்குல்ல, மீன் முட்டை, இதை நம்ம அதுக்குள்ளே போட்டுடலாம். இப்போ வந்து இது கொஞ்சம் வதங்கிட்டா நான் வந்து இந்த முட்டை இருக்குல்ல, இந்த முட்டையை போட்டு நம்ம நல்லா கிண்டிடலாம். அது கிண்ட தான் உருந்தாப்போ வரும். அதனால் நம்ம அதை கொஞ்சம் வேக கிண்டி எடுத்துடலாம். கொஞ்சம் வந்து மிளகுத்தூள் போட்டிருக்கேன். அடுத்து கொஞ்சம் சீரகத்தூள் போட்டுக்கிடுவோம். அது கொஞ்சம் தேவையான அளவு உப்பும் போட்டுக்கிடுவோம். அவ்வளோதான். போட்டு இதை நல்லா கிண்டிட்டோம் அப்படின்னா இந்த முட்டை வந்து நல்லா உதிரியாக வரும். இது வந்து நான் கொஞ்சம் நல்லா வெட்டி வச்சுருக்கலாம் அப்படின்னா நல்லா சூப்பராக வந்திருக்கும். இப்போ வந்திருக்கு பார்த்தீங்களா, கொஞ்சம் தான் இதாகவே வந்திருக்கு. வெங்காயம் நம்ம தேவையான அளவு நிறைய போட்டுக்கலாம், குறைச்சும் போட்டுக்கலாம், அது நம்ம விருப்பம்தான். நான் வந்து 2 சின்ன வெங்காயம் தான், அதாவது பல்லாரியில் 2 அணு சின்னது தான் போட்டேன். முட்டை கிழங்க நல்லா அப்படி வறுவல் கிழங்க வரும். வந்தோடனே நம்ம இது நேரலாம். இந்த பக்கம் கிரேவியும் ரெடி ஆகிடுச்சு. மதியானம் லஞ்செல்லாம் முடிச்சாச்சு. முடித்த பிறகு கொஞ்சம் பாத்திரங்கள்லாம் வெளியில் அள்ளி போட்டிருந்தேன். அதில் கொஞ்சம் கழுவி இருக்கேன், பார்க்கலாம். அடுத்து வந்து இங்கே என்ன கொஞ்சம் பாத்திரங்கள் இருக்குது. வெளியிலையும் இருந்தது, இங்கே உள்ளேயும் கிடந்தது. இந்த பாத்திரத்தை எனக்கு கழுவலாம். மறுபடியும் கிச்சன் கவுண்டர் டாப் எல்லாத்தையுமே எனக்கு க்ளீன் பண்ணலாம். இன்னும் எல்லாத்தையுமே எடுத்து க்ளீன் பண்ணணும். மறுபடியும் அதில் இருக்கிற இது எல்லாத்தையுமே ஒதுக்கி எடுத்து வைக்கணும். மறுபடியும் இதில் வந்து கூட்டு இருக்குது, இதில் இறச்சி கூட்டு இருக்குது, இதில் வந்து ரசம் இருக்குது. அடுத்து இது வந்து நார்த்தங்காய் இன்றைக்கி ஒரு அக்கா கொடுத்தாங்க அப்படின்ட்டு. நார்த்தங்காய் நல்லா பழம் மாதிரி இருக்குது, சூப்பராக இருக்குது. மறுபடியும் சாதம் இதில் இருக்குது. மறுபடியும் இதில் கொஞ்சம் இறால் கூட்டு வந்து இருக்குது. மறுபடியும் இறால் வந்து ஃப்ரை பண்ணதில் கொஞ்சம் இருக்குது. இது எவ்வளோ இதில் இருக்குது. மறுபடியும் இதில் பால் வந்து காய்ச்சி வச்சுருந்தேன். அந்த பால் வந்து இதில் இருக்குது. எனவே இது அவ்வளோத்தையுமே கழுவணும். நான் வந்து கிரைண்டரில் கொஞ்சம் மாவு போட்டிருக்கேன். நம்ம அதையும் போய் அப்படியே பார்த்துடலாம். கிரைண்டரில் வந்து ஆட்டிக்கிட்டு தான் இருக்குது.
அரிசி வந்து ஆட்டிக்கிட்டு தான் இருக்குது. அதுக்கு பிறகு கவுண்டர் டாப்பில் வந்து பாத்திரம் எல்லாத்தையுமே பூசி எடுத்து அந்த வச்சுட்டேன். இதில் இருக்குதா கொஞ்சம் பாத்திரங்கள் எல்லாம் மேலே தட்டெல்லாம் பூசி எடுத்து எல்லாத்தையுமே கமத்தி எடுத்து வைக்கிறதெல்லாம் வச்சாச்சு. இதில் வந்து உளுந்து தான் இருக்குது. உளுந்து வந்து தொலி எடுத்துக்கிட்டு இருந்தேன், கரண்டு போயிடுச்சு. சரி என்ன உளுந்து தொலி எடுத்து உளுந்தையும் ஆட்டிடலாம். முதல் உளுந்து தான் போடணும், ஆனால் அரிசி போட்டுருவோம். அரிசி ஆட்டுறதுக்கு வந்து இங்கே உளுந்தையும் தொலி எடுத்துடலாம் அப்படின்ட்டு தொலி எடுத்துக்கிட்டு இருக்கேன். என்ன கிச்சனில் கிச்சனில் இருக்கிற அவ்வளோ சாதனத்தையுமே கழுவி எடுத்து வச்சு கிச்சன் கவுண்டர் டாப் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணணும். பசங்க சாப்பிட்டோன்னா சாதம் பானை எல்லாத்தையுமே கழுவி எடுத்து வைக்கணும். இதான் வேலை நடக்கும். நீ பார்க்கலாம். பால் வந்து கொஞ்சம் இருந்ததில்ல, அந்த பாலை ஊற்றி அந்த சில்வர் பாத்திரத்தில் காய்ச்சிட்டு இருந்தேன். சரி என்ன நம்ம கொஞ்சம் பால்கோவா மாதிரி பசங்களுக்கு செஞ்சிடலாம் அப்படின்னு அதுக்கு தான் பால் வற்ற வச்சிட்ருக்கேன். இது இவ்வளோ பாலம் இது வந்து பசும்பால், அதனால தான் தண்ணி நிறைய இருந்த மாதிரி இருக்குது. பால் வந்து தண்ணியாட்டம் இருக்கிறதுனால இப்படி இதாக இருக்குது. எனக்கு வந்து வத்த நல்லா ஆயிரும். இது வந்து பால்கோவாக்கு வந்து ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. இந்த பக்கம் வந்து பசங்க வந்து கொஞ்சம் ஃப்ரூட் சாலட் கேட்டாங்க. அதனால் இப்போ இது வந்து கஸ்டர்ட் பவுடர் போட்டு இது பால் காய்ச்சி இதையும் வச்சுருக்கிறேன். இதில் வந்து ஃப்ரூட்ஸ் எல்லாமே இருக்குது. அதாவது வாழைப்பழம், இல்லை இது வந்து பேரத்தம்பழம், இதில் சப்போட்டா இருக்குது, இதில் ஒரு ஆரஞ்சு பழம் இருக்குது. சப்போட்டா வந்து ஒரு சப்போட்டா நம்ம வீட்டில் உள்ளது, ஆரஞ்சு, மறுபடியும் கிரேப்ஸு, ஆப்பிள், மாதுளை இவ்வளோ வச்சுருக்கேன். இதையும் உள்ளே போட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருந்தா மறுபடியும் நல்லா ஜில்லுன்னு ஆன பிறகு நாளைக்கு இல்லை ஒரு 2 மணி நேரம் கழித்து சாப்பிட்டுக்கிடலாம். இது நல்லா ஈஸியான இது தான். இதையும் நம்ம காய்ச்சிக்கிட்டு அதுக்கு பிறகு பார்க்கலாம். ஏன்னா பாத்திரம்லாம் கழுவலை. உளுந்து வந்து வெளியில் கிரைண்டரில் போட்டாச்சு. அது சரி என்ன அது வந்து அரைக்கட்டும். அதுக்குன்னு நான் அந்த பாத்திரத்தெல்லாம் கழுவிடுவேன். பால்கோவா வந்து கிண்டியாச்சு. இந்த இருக்குது பார்த்திங்களா, எப்படி வந்திருக்கு பார்த்திங்களா, நல்லா. அதாவது பசும்பாலில் நம்ம செஞ்சது சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு. எல்லாருமே சாப்பிட்டு பார்த்தாங்க, நல்லா இருக்குது. ஆனால் நான் வந்து ஒரு 3 லிட்டர் பால்கிட்ட இருந்தது, அதில் காய்ச்சோம். இப்போ எல்லோரும் கொஞ்சம் சாப்பிட்டோம், அதில் கொஞ்சம் இருக்குது. மறுபடியும் கொஞ்சோண்டு பால் அதில் எடுத்து வந்து ஃப்ரூட் சாலட்டுக்கு வச்சுருந்தேன். அது வந்து இந்த இருக்குது, கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்தாச்சு. அது நல்லா ஜில்லுன்னு சூப்பராக இருக்குது. அடுத்து வெளியில் வந்து மாவு வந்து ஆட்டிடுச்சு. எனக்கு வந்து மாவை நான் எடுத்து இதில் வைக்கணும், அவ்வளோதான். இங்கே வந்து அரிசி மாவு இதில் இருக்கா, என்ன இதில் வந்து உளுந்து மாவு தான் இருக்குது. என்ன எடுத்து வச்சு கலக்கி வச்சுட்டேன் அப்படின்னா காலையில் இட்லியை வச்சுக்கலாம். இப்போ 2 மணி நாளாக அடுப்பில் வச்சு சாதம் வைக்கிறதுனால அடுப்பெலாம் இப்படி இருக்குது. அடுப்பெல்லாம் இன்னும் துடைக்கல, காலையில் துடைச்சிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். இதில் வந்து 2 பாத்திரம் தான் இருக்குது. அந்த பாத்திரம் அவ்வளோத்தையும் வெளியில் கொண்டு போட்டு இன்னும் பாத்திரத்தெல்லாம் பூசணும். பூசி எடுத்து வைக்கணும். பால்கோவா ரெடி ஆகிடுச்சா. என்ன வந்து பசங்களுக்கு வந்து சாப்பிட கொடுத்துட்டு ஃப்ரூட் சாலட் இது நல்லா ஜில்லுன்னு இருக்குது. என்ன நெய் சாப்பிடலை, நாளைக்கு வேணால் அவங்களே எடுத்து வச்சு சாப்பிடுங்கன்னு சொல்லலாம். மூடி வச்சு வச்சிடலாம், ஃப்ரிட்ஜில் வச்சு வச்சிரும். சூப்பராக இருக்குது. என்ன வந்து நான் கிச்சனில் எல்லாத்தையுமே கழுவிட்டு அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். நைட்டில் பாத்திரம் எல்லாத்தையுமே கழுவி எடுத்து வச்சுட்டேன். அதாவது கவுண்டர் டாப் வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள். அதாவது இதில் வந்து கொஞ்சம் குழம்பு, அதாவது ரசம், கொஞ்சம் இறச்சிக்கூட்டு, சாம்பார், அப்புறம் கொஞ்சம் பழைய சாதம் எல்லாம் தான் இருக்குது. மறுபடியும் வந்து சாதத்துக்கு வந்து தண்ணி ஊற்றி வச்சுட்டேன். பானையும் கழுவி இதிலையும் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். நான் நாளைக்கு காலையிலே சமையல் செய்கிறதுக்கு. அடுத்து இதில் சாம்பார் இருக்குது, இதெல்லாம் சூடாக்கி வச்சுருக்கேன். இதில் தான் பழைய சாதம் கொஞ்சம் இருக்குது. எல்லாத்தையும் வச்சாச்சு. கவுண்டர் டாப் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிட்டேன். இப்படி தான் இருக்குது. அடுப்பெல்லாம் க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ வந்து நீட்டாக இருக்குது. இவ்வளோ தான். இதோட அந்த பிளாக் வந்து முடிச்சுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். நைட் வந்து ரொம்ப லேட் ஆகிட்டு, அதனால் இப்படி இருக்குது. சரி, நாளைக்கு காலையில் நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.